ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம அரைச்சி வச்ச நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம மசாலா எல்லாம் வறுத்து அரைச்சி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, கிராம்பு, அன்னாசி பூ, கொஞ்சம் சோம்பு எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே காரத்துக்காக ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க. இந்த அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பேனில் தேங்காய் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி சின்ன மூடி தேங்காய் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கலர் ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மசாலா அரைச்சிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வரணுங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ட்ரை ரோஸ்ட் பண்ணதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஃபஸ்ட் எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் 1, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். கூடவே அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா எடுத்து வச்சுருக்குறேங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் வெந்து வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து நமக்கு சிக்கன் குழம்பு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்படி தேவையில்லைன்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டுக்கோழி அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன் வந்து வேகிறதுக்காக நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க. உங்களுக்கு வந்து குழம்பு தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா நமக்கு தண்ணி குழம்பு மாதிரி வந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா கறி வந்து நல்லா வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், ரொம்ப நல்லா திக்காகவும் இருக்குது, நல்லா கறியும் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சுண்டி வந்துடுச்சு குழம்பு. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.